வானகம் பசங்களா, இப்போ ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் எபிசோடில் நம்ம ஷாங்ஸன் ஒரு தரமான அட்டாக் யூஸ் பண்ணி கிட்ட பொழந்து கட்டிட்டு இருப்பாரு. அவர் யூஸ் பண்ண அட்டாக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமுசாரி, அதாவது டிவைன் டிபார்ச்சர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஷாங்ஸனோட அட்டாக் கிடையாதுங்க. இது வந்து ராஜரோட அட்டாக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஸனை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ராஜர் வந்து வார்டன் கிட்ட யூஸ் பண்ணாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஸனை வந்து கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்துச்சு. என்ன கேள்வின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோட அட்டாக் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ராஜரோட கமுசாரியும் அப்புறமா நம்ம ஷாங்ஸனோட கமுசாரியும் கம்பேர் பண்ணிட்டு யாரோட ஸ்ட்ராங்காக இருக்குது, யாரோட பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் ரிவ்யூ வந்து யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வீடியோ கரெக்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, நம்ம ராஜர்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடன்கிட்ட சண்டைக்கு போவார். போயிட்டு ஓடனை வந்து பார்த்தீங்கன்னா கமுசாரி அட்டாக் யூஸ் பண்ணி அவர் வந்து பறக்க விட்டுருவாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் ஆக்சுவலாக அந்த சீனில் வந்து நடக்கிறது. இப்போ அப்படியே அந்த சீனை ஸ்லோ பண்ணிட்டு ஒரு பிட் பை பிட்டாக பார்ப்போமா? ஸோ அந்த கமுசாரின்ற அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஓடி வருவார். ஓடி வந்துட்டு நின்றுட்டு அதுக்கடுத்து அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவார். கரெக்டாக? ஆனால் இப்போ நம்ம ஷாங்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வேகமாக தான் ஓடி வருவார். ஆனால் எதில் ஓடுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கப்பலில் ஓடுவார். அண்ட் அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்ணுறப்போ அவர் வந்து ஏரில் இருப்பார். தரையில் இல்லை கப்பலில் இல்லை கடலில் கூட இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருந்துன்னு அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்ணுவார். அண்ட் நீங்கள் வந்து அனிம்ஸோ இல்லைன்னா வந்து நார்மலாக ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடினாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 2 காலம் தரையில் இருக்கிறப்ப அது ஒரு நல்ல ஃபோர்ஸ் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எது பண்ணுறதா இருந்தாலுமே, அது வளரதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து சண்டை போடுறதா இருந்தாலுமே சரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப ராஜர் வந்து தரையில் நின்றுக்குன்னு, அதாவது 2 காலையும் தரையில் வச்சின்னு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணார். அதில் ஓடன் வந்து பறந்து போனான். நம்ம ஷாங்ஸனை வந்து ஏரில் இருந்துக்கிட்டு அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பறந்து போனான். ஸோ ஷாங்ஸனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் காற்றுல எகிரி குச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோலேயே அட்டாக் பண்ணிட்டாரு. அவர் வந்து எந்த இதுலையும் நின்றுட்டு நிதானமாக வந்து பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக அழகாக நின்றுட்டு அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜர் வந்து அந்த அட்டாக் லான்ச் பண்ணுவார்ல, அப்போ அவர்கிட்ட இருக்கிற கத்தி வந்து எப்படி எடுப்பார்னா, வெளியிலேருந்து வெளிப்பக்கமாக வரும்னு சுற்றுவாருங்க கத்தியை. ஆனால் நம்ம ஷாங்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக அந்த கத்தியை வந்து எடுத்து சுற்றுவார். ஸோ ரெண்டுமே வந்து டிவைன் டிபார்ச்சர் அட்டாக் தான். ஆனால் ராஜர் வந்து வெளிப்புறமாக இது பண்ணுவார், ஷாங்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வந்து அடிச்சிருப்பாரு. அண்ட் இதுலேயே இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜரோட மூஞ்சிங்க. ராஜர் வந்து ஜாலியாக சிரிச்சின்னு வந்து அந்த அட்டாக் லான்ச் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஷாங்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் கடுப்பில் வந்து அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. இதிலே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ராஜர் வந்து சிரிச்சுன்னு அடிச்சப்பயே வார்டன் வந்து எங்கேயோ போய் ஊந்திருப்பான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் சண்டைக்கு போட வந்தார். ஆனால் நம்ம ஷாங்ஸனை வந்து சீரியஸாக தான் அடிச்சாரு. ஆனால் கிட் வந்து அந்த அளவுக்கு போய் உழலை. அதாவது எதை சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் சொல்றப்ப உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அடுத்து வந்து எதை பார்க்க போறோம்னா, ராஜர் அந்த அட்டாக் வார்டன் மேலே அடிச்சதுக்கு அப்புறமா வார்டன் வந்து பறந்து போனாங்க. அதுவும் பறந்து போயிட்டு ஏகப்பட்ட மரத்தை வந்து உடச்சின்னு போயிட்டு அவன் வந்து கீழே ஊந்தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜரோட அட்டாக் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்ம ஷாங்ஸனோட அட்டாக் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஷாங்ஸன் அடிச்சதுக்கு அந்த கப்பலே வந்து நொறுங்குச்சு. ஆனால் நம்ம கிட் வந்து பறந்து போறப்ப ஒரு மாஸ்டர் மட்டும் தான் உடச்சான். உடச்சுன்னு போயிட்டு அவன் அடுத்ததுல வந்து இடிச்சுன்னு அப்படியே கீழே ஊந்துட்டு இருப்பான். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ராஜரோட அட்டாக் வார்டன் வாங்கிட்டு போய் ஊந்தான் பார்த்தீங்களா? ஊந்ததுக்கு அப்புறமா இதோ வந்துட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி எஞ்சி ஓடுவான் ராஜர் கிட்ட சண்டைக்காம. ஆனால் ஒயிட் பெட் நடுவில் போனதுனால அப்படியே நின்றுவான். ஆனால் இங்கே கிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடிக்கே வந்து காலி ஆயிடுறான். ஸோ இப்போ முடிவாக என்ன தாண்டா சொல்ல வர, யாரோட அட்டாக் தான் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் மாதிரி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தரையில் நின்றுக்கணும் ஸ்டேபிளாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து சுற்றிருப்பார். வெளிப்பக்கமாக வந்து சுற்றினாரு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடன் வந்து பறந்து போயிருப்பான். ஸோ எப்பயுமே வெளிப்பக்கமாக சுற்றுறப்ப தான் வந்து ஒரு பவர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். உள்பக்கமாக எடுக்கிறப்ப அவ்வளோ தூரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எப்பயுமே நார்மலாக வளர்றப்பே நான் வந்து சொல்கிறேன், வெளிப்பக்கமாக கையை ஃப்ரீயாக விட்டு இது பண்ணுறப்ப தான் அதுக்கு எல்லா ஃபோர்ஸுமே வரும். அந்த ஒரு ஸ்பீட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம ஷாங்ஸனை வந்து அந்த மாதிரி இல்லை. ஷாங்ஸனை வந்து ஒரு ஸ்டேபிளாகவும் இல்லை. அண்ட் ஒரு எடுத்த கத்தி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக தான் எடுத்திருப்பாரு, வெளிப்பக்கமாக எடுக்கல. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து நம்ம ஷாங்ஸனை வந்து சீரியஸாக கோவமாக தான் வந்து கிட்ட அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் தான் உடச்சுன்னு போய் கீழே ஊந்திருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ட் பேக் பண்ண மாதிரி தெரியல. அதாவது அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியல. ஃபுல் பவரில் தான் அடித்த மாதிரி இருக்குது அந்த ஒரு அட்டாக்கே. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு கட்டை மட்டும் தான் வந்து உடஞ்சிது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு காலி ஆகிட்டான்.
ஆனால் நம்ம ராஜர் வந்து ஜாலியாக சிரிச்சுன்னு வந்து அடிச்சாரு. இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ராஜர் வந்து கோவமாவோ இல்லை சீரியஸாவோ ஓடன்கிட்ட சண்டைக்கு போகவே இல்லை. அவர் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா போனார். அண்ட் அந்த அட்டாக் அவர் அடிக்கிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுன்னு தான் அடிச்சாரு, கோவப்படவே இல்லை. ஸோ சிரிச்சுன்னு அடிச்சப்பயே ஓடன் அந்த அட்டாக் வாங்கிட்டு ஏகப்பட்ட மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சுன்னு போய் ஊந்தான். அண்ட் இதுக்கு அடுத்து ஒயிட் பெட் கூட சண்டை போறப்ப ராஜர் வந்து ஜாலியாக தான் வந்து சண்டை போட்டிருப்பாரு. ஸோ சப்போஸ் ராஜர் மட்டும் வந்து கோவத்தில் அந்த கமுசாரி அட்டாக் வந்து லான்ச் பண்ணாரு அப்படின்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இப்போதைக்கு நான் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம ராஜரோட கமுசாரி அட்டாக் தான், அதாவது டிவைன் டெபாச்சர் அட்டாக் தான் பவர்ஃபுல்லா இருந்தது நம்ம ஷாங்சனை விட. ஆனா எப்போ வந்து இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம ஷாங்சனும் ஒரு ஸ்டேபிளான கிரவுண்ட்ல வந்து நின்னுக்குன்னு அண்ட் அவரும் வந்து வெளிப்பக்கமா கத்தியை வந்து சுத்தி டிவைன் டெபாச்சர் அட்டாக்கை யார் மேலே அடிச்சாரு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யாரோட அட்டாக் வந்து பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி ஷாங்சனை இந்த மாதிரி அட்டாக் லான்ச் பண்றப்ப நான் கம்பேர் பண்ண ஒரு சீன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜர் வார்டன் கிட்ட பண்ண சீன் கிடையாது. ராஜர் சீரியஸா ஒருத்தர் கிட்ட சண்டை போட்டார் பாத்தீங்களா, அதை புரியுற மாதிரி சொல்லணும். ராக்ஸ் கூட சண்டை போட்டார்ல, அப்ப நான் வந்து அடிச்சு சொல்றேன், கன்ஃபார்மா ராஜர் வந்து கமுசாரி அட்டாக் வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இப்போ வார்டன் கூட சண்டை போடல ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜரோட சாவோட விளிம்புல இருந்தாரு. ஸோ அந்த டைம்லேயே அவர் வந்து சிரிச்சு அந்த அட்டாக் லான்ச் பண்ணாரு. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வார்டன் பறந்து போய் ஊந்தான். ஸோ ராஜர் வந்து சீரியஸா சண்டை போட்டதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் கிட்ட தான் காட் வேலியில. ஸோ காட் வேலியில கன்ஃபார்மா ராஜர் வந்து ஏகப்பட்ட அட்டாக் யூஸ் பண்ணிருப்பாரு, நேம்டு அட்டாக்கு. அண்ட் அதுல ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கமுசாரியை வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சீரியஸான அட்டாக்கா தான் இருக்கும். ஸோ இப்போ சொன்ன பாத்தீங்களா, இந்த சீனு தான் வந்து நம்ம ஆக்சுவலா கம்பேரே பண்ணணும். இது வந்து ரெண்டு சீனுமே நடக்கல, நம்ம முன்னாடி சொன்னது. அதாவது ஷாங்சன் வந்து ஸ்டேபிளா நின்று சண்டை போற சீனுமே சரி, அதுக்கடுத்து ராக்ஸ் கூட வந்து ராஜர் சண்டை போட்ட சீனா இருந்தாலுமே சரி. அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணாதான் யாரு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரியும். ஏன்னா வார்டன் கூட சண்டை போட்டப்ப ராஜர் வந்து பிரைம்ல இல்ல அவரு. ஸோ பிரைம் ராஜரையும் அப்புறமா பிரைம் ஷாங்ஸையும் கம்பேர் பண்ணாதான் யாரு ஸ்ட்ராங்கர்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. ஓடா வந்து இதுக்கப்புறம் தான் காட்டுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அந்த டைம்ல யார் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம ஷாங்சனை கிட்டு கூட யூஸ் பண்ண டிவைன் டிபாச்சரும் அண்ட் நம்ம ராஜர் வந்து ஓடன் கிட்ட யூஸ் பண்ண டிவைன் டிபாச்சர்ல எது ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை எது பவர்ஃபுல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜரோட தாங்க. தலைவன் வந்து அடிச்சு அடியில் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஷாங்சனோட டிவைன் டிபாச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜர் அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒருவேளை ஷாங்சனோட அட்டாக் வந்து உண்மையிலே பவர்ஃபுல் தான்டா, ராஜரோட பவர்ஃபுல் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன காரணம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லை நீ சொன்னதே கரெக்ட் தான்டா, ராஜரோட தான் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி வேற யாராவது ரெண்டு பேரோட அட்டாக்கை கம்பேர் பண்ணி நான் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அது யாரு அண்ட் அவங்களோட அட்டாக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி போட்ட நான் வீடியோ இது வந்து பார்க்கறது நல்லா இருந்துச்சு, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நான் போடணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா எந்தெந்த அட்டாக் அண்ட் யார் யாரை வச்சு போடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் போகணும் அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க யாரோட அட்டாக் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.